வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் தனுஷ், நாகார்ஜுனா மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் வெளியாயிருக்கும் குபேரா. இந்த படத்தை டைரக்டர் சேகர் கமுலா இயக்கியிருக்காரு. அவர் தெலுங்குல நிறைய படங்கள், ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அவரோட ஃபிலிமோகிராஃபி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் இருக்கா. இந்த படத்துல இருக்கிற பிளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, தனுஷ் என்கிற ஆக்டர் இந்த படத்துல எந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நாகார்ஜுனோட கேரக்டருக்கு எந்த மாதிரியான வெயிட்டேஜ் எல்லாம் இருக்கு, இன்னும் சில பிளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். பிரபல தொழிலதிபரான ஜிம் சார்புக்கு ஒரு பெரிய ஆயில் ரிசோர்ஸ் டிஸ்கவரியா கிடைக்குது. அதை வச்சு அவர் ஒரு பெரிய ஸ்கேம் பண்ண ட்ரை பண்றாரு. அதுக்காக ஜெயிலில் இருக்கிற நேர்மையான சிபிஐ அதிகாரியான நாகார்ஜுனாவை விலைக்கு வாங்குறாரு. அவரும் வேற வழி இல்லாமல் இவருக்கு ஹெல்ப் பண்ண முன்வராரு. ஸோ இதனால அவங்க ஒரு 4 பிச்சைக்காரங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்கள பினாமியா வைக்கிறாங்க. அவங்க மூலமா இந்த பணத்தை கையாடல் பண்ணும்போது அது எல்லாமே லீகலா மாறிடும் அப்படிங்கிறது அவங்களோட பிளானா இருக்கு. அந்த 4 பிச்சைக்காரர்கள் ஒருவர் தான் தனுஷ் அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறம் நடந்த கலவரங்கள் என்ன, இவங்க போட்ட பிளான் சிறப்பாக நடந்துச்சா, இந்த பிளான்களுக்கெல்லாம் தனுஷ் எப்படி ஒரு இடையூறா இருந்தாரு, கடைசியில் ஜெயிச்சது யாரு அப்படிங்கிற சொல்ற படம் தான் இந்த குபேரா. படத்துல நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். தேவா அப்படிங்கிற கேரக்டர்ல தனுஷ் நிச்சயமா அவரோட முந்தைய படங்கள், கடந்த வருடம் வெளியான ராயனா இருக்கட்டும், கேப்டன் மில்லரா இருக்கட்டும், அதுல பார்த்த தனுஷுக்கும் இங்கே குபேரால பார்க்குற தனுஷுக்கும் அவ்வளவு 1000 வித்தியாசங்கள். இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை சிறப்பா தன்னோட இமேஜ் எல்லாம் பார்க்காம ஒரு டைரக்டரோட ஆக்டராகவும் கதையின் நாயகனாகவும் சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பிச்சைக்காரராக அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஒரு கை கொஞ்சம் அந்த ஃப்ராக்சர் ஆனதுனால அந்த கையோட செயல்பாடு கம்மியாகி லெஃப்ட் ஹேண்டில் பெருசாக யூஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்களுக்கு ரொம்பவே மெனக்கெட்டிருக்காரு. திரையில பார்க்குறப்போ நமக்கு தனுஷ் அப்படிங்கிற அந்த நடிகர் தெரியாம தேவா அப்படிங்கிற அந்த கேரக்டர் மட்டும் தான் நம்ம கண்ணிலே நிற்குது. அந்த அளவு ஒரு தீர்க்கமான பெர்ஃபார்மன்ஸ், நிச்சயமா ஒரு அவார்டு வர்த்தி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட கதையின் நாயகனாக ஒரு செகண்ட் ஹீரோவாக நாகார்ஜுனா ஒரு சாலிடான ரோல் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் படம் ஆரம்பிக்கிறதே அவரோட பார்வையிலிருந்து தான் கதையை நகருது. அந்த ரோலை ஈஸியாக கேரி அவுட் பண்ணியிருக்காரு. நிச்சயமா நாகார்ஜுனோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த ரோல் ஒரு கேக் வாக்கு தான். அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல அவருக்கு வர அந்த எமோஷனல் கன்ஃபரன்டேஷன், அதில் அவரோட கேரக்டர் இன்ஃபேக்ட் கிரேவா எழுதப்பட்டிருந்தாலும் அங்கங்கே பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மூவ் ஆகிட்டு வர அந்த டைலமா இது எல்லாத்தையும் திரையில சிறப்பாகவே கொண்டு வந்திருக்காரு. அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமே பாதி வேலையை பண்ணியிருக்கு. அப்படிங்கிறப்போ அதுக்கு இவரும் நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறப்போ நிச்சயமா அந்த கேரக்டர் எலிவேட் ஆயிருக்கு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். கதையின் நாயகியாக ராஷ்மிகா மந்தானா கிட்டத்தட்ட படம் ஆரம்பிச்சு 1 மணி நேரம் கழிச்சு தான் அவங்களோட கேரக்டரோட இன்ட்ரோவே வருது. பட் அதுக்கப்புறம் கதையோட ஒன்றி பயணிக்கிற ஒரு கேரக்டராக தான் இருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நிறைவாகவே இருந்தது. அண்ட் படத்தோட மெயின் வில்லனா ஜிம் சார்ப் கொஞ்சம் அனிமேட்டடாக தெரிஞ்சாலும் அவர் எடுக்கிற அந்த குரூரமான முடிவுகள், அவர் பேசுகிற அந்த கான்வர்சேஷன்ஸ், இதெல்லாமே அந்த வில்லன் டோனுக்கு பக்காவாக செட் ஆயிருக்கு. இவரை தாண்டி இருக்கிற அங்கங்கே சில குட்டி வில்லன்கள், உப வில்லன்கள், இவங்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸையும் இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் சில ரோல்ஸில் வர பாக்யராஜ், ஹரிஷ் பெரேடி, இவங்கள மாதிரி நமக்கு தெரிஞ்ச முகங்களும் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. இந்த சப்போர்ட்டிங் ரோல்ஸில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழமாக எழுதப்பட்ட ஒரு கேரக்டரா, இன்ஃபேக்ட் கம்மி ஸ்க்ரீன் டைமாக இருந்தாலும் கொஞ்சம் ஆழமாக எழுதப்பட்ட கேரக்டரா எனக்கு தெரிஞ்சது எஸ்ஐ ரோலில் வர சாயாஜி சிண்டேவோட கேரக்டர் தான். எப்படியாவது ஒரு நல்லதை பண்ணணும் அவர் ட்ரை பண்ணுற அட்டம்ப்டும், அதுக்கு அவர் கொடுத்துருக்கிற பெர்ஃபார்மன்ஸும் நிறைவாகவே இருக்கு. இவங்களை தாண்டி நாகார்ஜுனோட ஒய்ஃபா வர சுனைனா அண்ட் மற்றும் ஒரு பிச்சைக்காரராக வர திவ்யா, இவங்க 2 பேருமே நிறைவான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சுனைனாவுக்கு அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் டைம் இல்லை. பட் அந்த பிச்சைக்காரர் ரோலில் நடிச்சிருக்கிற திவ்யாவுக்கு ஒரு ப்ராமிசிங்கான சப்போர்ட்டிங் ரோல் எழுதப்பட்டிருக்கு. அது அவங்களும் சிறப்பாக புரிஞ்சுக்கிட்டு நடிச்சிருக்காங்க. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். படத்தோட ப்ரெமிஸும் சரி, டோட்டல் ஸ்கிரிப்டுமே சரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான். அதை முடிஞ்சளவு சுவாரஸ்யமாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் சேகர் கமுலா. நிச்சயமா சேகர் கமுலா அண்ட் இஸ் என்டையர் ரைட்டிங் டீமுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ். இப்படி ஒரு கான்செப்டை எடுத்துட்டு அதை படமாக மவுண்ட் பண்ணதுக்கு. இன்ஃபேக்ட் சேகர் கமுலாவோட மற்ற படங்களில் அவர் எந்த அளவு கன்வின்சிங்காக ஒரு ஸ்டோரியை சொல்லணும்னு நினைப்பாரோ அந்த 100% உழைப்பு அப்படிங்கிறது இங்கேயுமே வெளிப்பட்டிருக்கு. அதுதான் இந்த படத்தை தனித்தும் காட்டியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கங்கே சில இடங்களில் ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் லார்ஜர் தன் லைஃபாகவும் ஃபேண்டசி ஏரியாவை டச் பண்ணிட்டு வர மாதிரியும் இருக்குதான். பட் ஸ்டில் அங்கே எமோஷனலி ட்ரிவன் பெர்ஃபார்மன்ஸஸும் எமோஷனலி ட்ரிவன் சீன்ஸும் இருக்கிறதுனால அந்த குறைகளை நம்ம கண்டுக்காமல் போயிடுறோம். அந்த படத்தோட நம்மளை ஒன்றவும் வச்சிடறாங்க. இது நிச்சயமா ஒரு பிரில்லியண்டான ரைட்டிங்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி நாகார்ஜுனாவோட கேரக்டர் எழுதப்பட்டதும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா. அவருக்கு இருக்கிற அந்த மாரல் டைலமா, எது சரி எது தவறுன்னு ஒரு இடத்துல குற்ற உணர்ச்சியோட நிற்கிற இடம், இதெல்லாமே இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். பட் இந்தளவு இந்த கேரக்டர் டெப்த்தோட இன்னும் சில கேரக்டர்ஸ் இந்த படத்தில் எழுதப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் நமக்கு தென்படுது. நெவர்தலெஸ் நாகார்ஜுனாவோட கேரக்டரே நீட்டாக இருக்குது. அவரோட கேரக்டர் தான் இந்த படத்தையே டிரைவ் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஆன் தி டெக்னிக்கல் ஃப்ரண்ட், சினிமோட்டோகிராஃபர் நிகேத் பொம்மியோட ஒர்க்காக இருக்கட்டும், எடிட்டிங் பண்ண கார்த்திகா ஸ்ரீனிவாஸோட ஒர்க்காக இருக்கட்டும், ரெண்டுமே இந்த படத்துக்கு ஆம்பிள் சப்போர்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப
பரபர ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துல இல்லைனாலும் கதையை நிறுத்தி நிதானமா சொல்ற டைரக்டரோட விஷனுக்கு இவங்களோட ஒர்க் நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் தேவி ஸ்ரீ பிரசாதோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரும்பாலும் அவரோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், பாடல்களும் சரி இம்ப்ரெசிவாகவே இருக்கு. அந்த மகனே அந்த அம்மா பாடலா இருக்கட்டும், அண்ட் போய்வா நண்பா அந்த பாட்டா இருக்கட்டும், ரெண்டுமே படத்தோட கதையோடத்துலேயே வருது, படத்துக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த தீம் மியூசிக் மாதிரி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த தனுஷோட வாய்ஸ் ஓவர்லையும் வரும், வில்லனோட வாய்ஸ் ஓவர்லையும் வரும். அந்த பாட்டு எழுதப்பட்ட விதமும் சரி, லிரிக்ஸும் சரி, அதை பிளேஸ் பண்ணப்பட்ட விதமும் சரி, கிளைமேக்ஸில் அதை திரும்ப ரீயூஸ் பண்ண விதமும் சரி அட்டகாசமாகவே இருந்தது. தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்தை இன்னுமே எலிவேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லிடலாம். படத்தோட இன்னொரு சப்போர்ட்டிங் பில்லர் நிச்சயமா ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ண தோட்டதரணி டீம் தான். அவரோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இந்த படத்துக்கு ஒரு 100% ஒரு வீரியமான உழைப்பை கொடுத்துருக்காங்க. அந்த பிச்சைக்காரர்களோட இடத்தை வடிவமைச்ச விதம், அந்த குப்பை கிடங்க காட்சிப்படுத்தின விதம், பெரிய பெரிய பில்டிங்ஸ் ஆஃபீஸஸை கண்மாடி நிறுத்தின விதம், அண்ட் இன்ஃபேக்ட் கதை வந்து கிட்டத்தட்ட எல்லா ஜாகிரபிக்கல் ஏரியாவும் டச் பண்ணிட்டு வருது. அந்த விஷயங்களை அணுகுன விதம் இதெல்லாமே நிறைவாகவே இருந்தது. இந்த கதையில அந்த ஃப்ரேம்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் கதை சொல்லணும், அதை வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட். படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு சில இடங்கள்ல படம் ராஜன் லைஃபா கொஞ்சம் ஃபேண்டசியா போயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு சில சீன்ஸ் அப்படிங்கிறது படம் ஃபுல்லா ஸ்கேட்டரா இருக்கிறதுனால இந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் அந்த வேகத்தையும் இழந்துருதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அதனாலதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மிதமான வேகத்துல தான் ஸ்க்ரீன் பிளே நகருது. இந்த குறைகள் இருக்கிறனால தான் அந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் அப்படி ஆயிருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்கு. அண்ட் இந்த மாதிரி அங்கங்க சில ஆசிலேஷன்ஸ் இருந்தாலும் முடிஞ்ச அளவு படத்தை ரியலிஸ்டிக்கான கிரவுண்ட்ஸ்லேயே எடுத்துட்டு போக ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர். பட் தேர்ட் ஆக்ட் அப்படிங்கிற அந்த கிளைமேக்ஸ்ல அந்த ரியலிஸ்டிக் ஃபீல் அப்படிங்கிறது டோட்டலாக காலி ஆகிட்ட ஒரு ஃபீல் இருக்கு. நம்ம பார்க்கறது சினிமா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப கமர்ஷியல் காம்ப்ரமைஸ்ல கிளைமேக்ஸ் போயிட்ட ஒரு உணர்வு இருக்கு. இதுதான் இந்த படத்தோட இன்னொரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். பர்டிகுலர்லி இந்த படம் மூலமா அண்ட் அந்த கிளைமேக்ஸ் மூலமா டைரக்டர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆகிற ஃபீல் இருக்கு. ஏன்னா ஒரு கட்டத்தில் எவ்ரி லைஃப் மேட்டர்ஸ், அவங்க பிச்சைக்காரங்களா இருந்தாலும் பணக்காரங்களா இருந்தாலும் எல்லாருக்கோட லைஃபுக்கும் ஒரே மதிப்பு தான் அப்படிங்கிறத சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சப்ளாட்ல பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரங்களோட அந்த வாழ்வாதாரம் அப்படிங்கிறது உயர்த்தப்படணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. பட் இந்த ரெண்டு விஷயங்களையும் கிளாரிட்டியோட அணுகாம ரெண்டுக்கும் நடுவில் சம்பந்தமே இல்லாமல் அப்ரப்டா கிளைமேக்ஸ் முடிஞ்ச ஒரு ஃபீல் இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அண்ட் தனக்கு கிடைச்ச ப்ரூஃப்ஸ் வச்சு தனுஷ் என்ன பண்ணாரு, அண்ட் நாகார்ஜுனோட கேரக்டருக்கு ஏன் அப்படியான ஒரு எண்டிங்னு இனிமே சில கிளாரிட்டிஸ் இந்த படத்துல மிஸ் ஆகுது. அதையும் கொஞ்சம் கன்வின்சிங்கான ஒரு விஷயமா அவுட்புட்டா கொடுத்துருக்கலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா குறைகள் அங்கங்க இருக்குதான், பட் ஸ்டில் எமோஷனலி ட்ரிவன் பெர்ஃபார்மன்சஸ் அண்ட் எமோஷனலி ட்ரிவன் சீன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய அசட்டா மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலேயே நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை முடிஞ்ச அளவு ஹோல்ட் பண்ணிடுறாங்க. இன்ஃபேக்ட் 3 hours 1 minute அப்படிங்கிற மாதிரியான டூரேஷன்லாம் காமிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 20 minutes ஸ்ட்ரிம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் இருந்தாலுமே ஓவராலாக ஒரு குட் வாட்சாக தான் இந்த படத்தை நான் ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வியூ உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.